துர்கா ஸ்டாலினுக்கு ஏற்பட்ட கார் விபத்து. விபத்தில் சிக்கி இப்போது அவங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கதா மிக முக்கியமான தகவல்கள் வெளியாகிட்டுருக்கு. இது நார்மலாக ஏற்பட்ட விபத்தா இல்லை திட்டமிட்டு செய்யப்பட்ட சதியா அப்படிங்கிற கோணத்தில் இப்போது திமுக தொண்டர்கள் எல்லாருமே மிகப்பெரிய ஒரு சோகத்தில் மூழ்கியிருக்காங்க. நேற்று தினம் திமுகவில் எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருப்பாங்க. ஏன்னா திமுக தான் இப்போது தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு மாபெரும் கட்சியாக வளர்ந்து நிற்கிறாங்க. அவங்களுக்கு எதிர்க்கட்சி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு யாருமே கிடையாது. இப்படி ஒவ்வொரு இடத்துலையுமே தனது வெற்றியை மிகப்பெரிய அளவில் பதிவு பண்ணி நாங்கள் மட்டும்தான் தமிழகத்தில் இனிமேல் ஆளப்போகிறோம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பெரும்பான்மையை கொண்டிருக்க திமுக கட்சியில் இப்போது மிகப்பெரிய பதட்டம் ஏற்பட்டிருக்கு. அப்படின்னா அதுக்கு காரணம் துர்கா ஸ்டாலினுக்கு ஏற்பட்ட கார் விபத்து தான். ஸோ திமுகவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நிர்வாகிகள் வீட்டில் என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்கள் நடந்தாலும் கண்டிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் போய் அவங்கள பார்த்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணி கொடுக்குறாரு. அதே மாதிரி தொடர்ந்து தமிழக மக்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஒரு சில விஷயங்களை பண்ணி தந்துட்டுருக்காரு. அந்த வகையில் திருச்சிக்கு அருகில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான திமுக நிர்வாகியுடைய வீட்டில் ஒரு நிகழ்ச்சி ஒன்று இருந்திருக்கு, திருமண நிகழ்ச்சி. அதற்கு முதலமைச்சர் ஸ்டாலினும் துர்கா ஸ்டாலினும் சேர்ந்து போகிறதா இருந்திருக்காங்க. ஆனால் கடைசி நிமிடத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வேறு சில பணிகள் இருந்ததன் காரணமாக அந்த ஃபங்க்ஷனுக்கு அவர் போக முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கு. அந்த நேரத்தில் தான் வரல, நீங்கள் மட்டும் போயிட்டு வான்னு சொல்லி துர்கா ஸ்டாலினை அனுப்புறதா முடிவு பண்ணியிருக்காங்க. சென்னையிலேருந்து துர்கா ஸ்டாலினை விமானத்தின் வழியாக திருச்சிக்கு கொண்டு வரதாகவும், திருச்சியிலேருந்து அவங்கள ஒரு கார் ரெடி பண்ணி அங்கேருந்து திருச்சிக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகியுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு ரிட்டர்ன் அழைச்சிட்டு வந்து அவங்கள அங்கேயே ஃப்ளைட் ஏற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அப்படி பிளான் பண்ணி அதே மாதிரி திருச்சியில் வந்து கிளம்பின துர்கா ஸ்டாலினை அங்கேருந்து அவங்க பாதுகாப்பான கார் மூலயமா அழைச்சிட்டு போயிருக்காங்க. அப்படி அழைச்சிட்டு போயிட்டு விழாக்களில் கலந்துக்கிட்டு நிகழ்ச்சிலாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வர வழியில் அவங்களுடைய காரானது திடீர்னு விபத்துக்குள்ளாகப்பட்டிருக்கு. அதுவும் குறிப்பாக அவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருந்த காரானது அவங்களுடைய காரை மோதி மிகப்பெரிய அளவில் காயம் ஏற்பட்டிருக்கான். கார் டிரைவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டு அவர் அருகில் இருந்த தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. துர்கா ஸ்டாலினுக்கும் லேசான காயங்கள் ஏற்பட்டு அதன் பிறகு மருத்துவமனைக்கு போயிட்டு அவங்க நேராக ஹோட்டலுக்கு போயிட்டாங்களாம். அதன் பிறகு அங்கேருந்து அவங்கள சென்னைக்கு அழைச்சிவதற்கான ஏற்பாடுகள் பண்ணப்பட்டிருக்கு. இந்த விபத்து இப்போது திமுக மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கு. இது நார்மலாக நடந்த விபத்தா இல்லை திட்டமிட்டு யாரும் செய்த சதியாக இருக்குமா அப்படிங்கிற கோணத்தில் இப்போது எல்லாருமே உச்சக்கட்ட பதட்டத்தில் இருக்காங்க. துர்கா ஸ்டாலினுக்கு லேசான காயங்கள் தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அந்த காரை ஓட்டி வந்த டிரைவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டு அவர் இப்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காராம். உண்மையிலேயே துர்கா ஸ்டாலினுக்கு என்ன மாதிரியான காயங்கள் ஏற்பட்டது, அவங்க இப்போது என்ன நிலைமையில் இருக்காங்க அப்படின்னு எந்த ஒரு தகவலும் தெரியல. அவங்களுக்கு அந்தளவுக்கு காயம் இல்லை அப்படிங்கிற தகவல் மட்டும் வெளியாக இருக்குது. ஆனால் திமுக இருக்கக்கூடிய எல்லாருமே இப்போது மிகப்பெரிய பதட்டத்தில் இருக்காங்க. அப்படின்னா இது ஒருவேளை வேணும் செய்யப்பட்ட சதியாக கூட இருக்கலாம், இல்லை துர்கா ஸ்டாலினுக்கும் பலத்த காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம், அதை வெளில சொல்லாமல் மறைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கருத்துக்கள் ஒரு பக்கம் உள்ளே வந்துட்டுருக்கு. இப்போதைக்கு துர்கா ஸ்டாலின் நிலைமை என்னன்னு தெரியல. திமுகவில் முதலமைச்சர் ஸ்டாலின் ரொம்பவுமே கண் கலங்கி இருக்காரு. திமுகவில் மிகப்பெரிய பதற்றம் ஏற்பட்ட விபத்து இதெல்லாம் குறித்து பலரும் பல விதமான கருத்துக்களை இப்போது இணையத்தில் பகிர்ந்து வந்துட்டு இருக்காங்க.